ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ட்ராமாஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடும், அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பார், இப்படி தானே யூஸ்வலாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அதோட ஹீரோ வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நான் தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு ஹீரோயினை சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி வந்தால் ஹீரோயினோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபூஃபுவை தான் காட்டுறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஃபூஃபு. இவளோட வாய்ஸ் ஓவரில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடு, இந்த ஆடம்பரம், இந்த லக்ஸரியான லைஃப் எதுவுமே என்னோடது கிடையாது. ஏன்னு தெரியுமா, ஒரே ஒரு நாள் ஒருத்தன் கூட இருந்ததுனால அவனுக்கு பொண்டாட்டியாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ரெண்டு நாள் மட்டும்தான் அவனை பார்த்து கூட இருக்கேன். அவனுக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்காது. என்னை ஒரு கேவலமான பொம்பளையாக தான் ட்ரீட் பண்ணான். ஆனாலும் எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்துட்டு போயிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே இருக்க எல்லாருமே வந்து என்ன முதலாளி அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப திமிராகவும் இருக்குது. இந்த லைஃப்பை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்காகவும் என் 5 வயசு பையனுக்காகவும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயினை மீட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் ரூமில் தான். ஹீரோவுக்கும் ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, ஹீரோயினுக்கும் ட்ரக்கு கொடுத்துருக்காங்க. ஹீரோயினை தப்பாக நினச்சிக்கிறான். நீ வேணும்னு தானே என்னை இப்படி பண்ணியிருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை, உண்மையாக எனக்குமே யாரோ ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அன்னைக்கு ஒன்றாவே தான் இருக்காங்க. அதோட கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயின் ஹீரோவை வந்து பார்க்குறா. எனக்கு வேறு வழியே இல்லைன்றதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன். இந்த குழந்தைய வந்து எங்கள் வீட்டில் கொலை பண்ண சொல்கிறாங்க. என்னால் அது முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் என்னையும் ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய மட்டுமாவது ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ நாளும் நீ இந்த மாதிரி வருவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக தானே நீ அன்னைக்கு வந்து எனக்கு ட்ரக்கு கொடுத்து என்னை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்ட. என் பணத்துக்காக தானே. இப்போ என்ன உனக்கு வேணும்? செட்டில்மெண்ட் வேணுமா, இல்லை என்னோட மொத்த சொத்தம் வேணுமா, எனக்கு பொண்டாட்டின்ற மதிப்பு வேணுமா, என்ன வேணும்? ஆனால் இதில் எதுவுமே உனக்கு கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கூட இந்த குழந்தைய நீ வயிற்றில் சுமக்கக்கூடாது. மரியாதையாக போய் அபார்ஷன் பண்ணு. நானே சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறது? என்னோட குழந்தை தான், ஆனால் இதை அபார்ஷன் பண்ணு. ஆனால் எனக்கு அதுலேயுமே டவுட் இருக்குது. அன்னைக்கு என் பெட்டுக்கு வந்து படுத்தவை இன்னும் எத்தனை பேர் பெட்டில் போய் படுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்டேயும் போகிறது கிடையாது, அவங்களோட வீட்டுக்கும் போகிறது கிடையாது. இவ தனியாக வாழ்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இவ வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் இவ வந்து காலேஜ் ஃபினிஷ் பண்ணலை. ஆனால் பார்ட் டைம் ஜாப்லேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற, தயவு செஞ்சு வேலையை விட்டு நின்றுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையிலேருந்து ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் அவளுக்கு கண்டினியூவாக நடக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடக்குது அவள் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா, அவளோட லைஃபையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு நியூஸை கேள்விப்படுறா. ஹீரோ வந்து பிரைவேட் ஜெட்டில் போயிட்டு இருக்கும் போது அந்த ஜெட் என்ன இருக்குன்னா கடலில் விழுந்துருது. ஹீரோ அங்கே கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளரே பண்ணிடுறாங்க. அது கேட்ட உடனே ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொத்த சொத்துக்கும் வந்துட்டு இவர் தான் ஒரே வாரிசாக இருந்தார். இவருக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை, குழந்தையும் இல்லை. அந்த சொத்துக்களுக்கு இப்போ வாரிசே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அடுத்த சீன்லயே பார்த்தா அவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரே பையனே, ஆனா நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு வாரிசுமே கொடுக்காம நீ இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்பாவும் அம்மாவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. எல்லாரும் யாராது அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது 1.5 மாச கர்ப்பிணியா ஹீரோயின் வந்து நிக்கிறா. இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, வந்த உடனே வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தானே போயிருந்தீங்க. ஆனா நானும் உங்க கூட வந்திருக்கணும். நானும் என்னோட குழந்தையும் சேர்ந்தே வந்து நம்ம 3 பேரும் செத்து போயிருந்திருக்கணும். இப்படி எங்களை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கதறி அழறா. அப்ப ஹீரோவோட அம்மா பாக்குறாங்க, பரவாயில்ல நமக்கு ஒரு வாரிசு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது.
நம்ம ஹீரோயின் தான் ஆஸ்கார் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே, நம்ம 2 பேரும் வந்துட்டு யூகேயில் படிக்கிற வரைக்கும் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போவே வீட்டில் சொல்லுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது நீ யார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து ஹீரோட அம்மா கேட்குறாங்க. நானும் அவரும் லவ் பண்ணோம், கிட்டத்தட்ட அவரை எனக்கு 6 வருஷமாக தெரியும், டீப்பாக லவ் பண்ணோம். ஆனால் அவர் இப்போ வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல விரும்பலை. நாங்கள் 2 பேருமே அவர் இந்த ஃபாரின் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே இவர் என்னை மோசம் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு போவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழற மாதிரி ட்ராமா பண்ணுறா. இவன் உயிரோடு இருக்க மாதிரி எனக்கும் என்னோட குழந்தைக்கும் வாழ்க்கையே தரமாட்டேன்னு சொன்னான். ஆனால் இவன் செத்ததுக்கு அப்புறமா பயங்கரமான ராஜ மரியாதையோட வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. என்னோட பையனை நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பெரிய லெவலில் வளர்க்க போகிறேன். நான் பட்ட எந்த ஒரு கஷ்டமும் படாமல் அவனை சந்தோஷமாக வளர்க்கணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறா. அதோட மறுநாள் வந்துட்டு மாமியாரையும் மருமகளையும் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து இன்னையோட 6 வருஷம் ஆயிடுச்சு என் பிள்ளை இறந்து அப்படின்னு சொல்லி ஆனிவர்சரிக்காக அவனோட சமாதிக்கு போகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, என் பிள்ளை மட்டும் இருந்திருந்தானா உன்ன மாதிரி என்ன ஊர் என்ன பேருன்னு தெரியாத பொம்பளையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு தான் இன்னமும் ஹீரோயினை கேவலமாக தான் அவங்க நடத்துகிறாங்க. இருந்தாலும் இவ வந்துட்டு இந்த வயசான கிழங்க 2 மாண்டே போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் பிள்ளைக்கு தானே மொத்த சொத்தம் அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமா தான் இருக்கா. அப்போ அங்கே வேலை பார்க்குற வேலைக்கார லேடி வேக வேகமாக ஓடி வராங்க. மேடம், நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடலை, 6 வருஷம் கழிச்சு ஐயா மொத்தமாக திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஹீரோயின் கேட்ட உடனே என்னது ஐயா வந்துட்டானா, அந்த கொய்யா எதுக்கு இப்போ வந்தான், ஐயோ அவன் வந்தா நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னு பயங்கர ஷாக்காக நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வேக வேகமாக வந்து ஹீரோயினை கழுத்தை பிடிக்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இல்லாதப்ப என்னோட பொண்டாட்டின்ற இடத்த நீ எடுத்துக்குவ, எவனுக்கு புள்ள பெற்று இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கள் குடும்ப வாரிசுன்னு சொல்லுவ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவளை கற்பனை பண்ணிட்டா. இல்லை ஐயாவும் ஐயா கூட வந்துட்டு ஐயாவை காப்பாற்றினவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து சாண்டி. ஹீரோவை நேரில் பார்த்த உடனே ஐயோ அடப்பாவி நாசமா போனவனே நீ தானே, எனக்கு நல்லா உன்னை ஞாபகம் இருக்கு, என்னால் உன்னை மறக்க முடியுமா, எதுக்குடா இப்போ வந்து என்னோட வாழ்க்கையில் கொல்லிய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறா. வந்து பார்த்த உடனே என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு மூஞ்ச மறைச்சிக்கிறா. ஐயோ கண்ணா நீ வந்துட்டியா, எப்படிப்பா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா வந்துட்டு ஏதோ வந்துட்டு இந்த காட்டிலலாம் இருப்பாங்க இல்லையா காட்டுவாசிங்க, அந்த மாதிரி தான் வந்து நிற்கிறான். ஏன்பா நீ இப்படி இருக்க அப்படின்னும் போது அப்போ தான் பக்கத்தில் இருக்க சாண்டி பதில் சொல்கிறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி கடலில் விழுந்தார் இல்லையா, எங்களோட ஐலாண்ட் பக்கம் அதான் கரை ஒதுங்கினாரு. நானும் எங்கள் அப்பாவும் அங்கே தான் மீன் பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இவருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் இவருக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு என்னது மறந்துட்டானா, அடியே அறிவு கட்டவில்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நிற்கிறான், அவனுக்கு என்ன கூட ஞாபகம் இல்லடி, நீ என்னன்னா இம்புட்ட ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மாமியார்காரி திட்டுறா. ஐயோ அத்தை அப்படி இல்லை, 6 வருஷம் கழிச்சு அவர் எல்லாத்தையுமே மறந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டார் இல்லையா, அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு உருட்டுறா. இப்போ மட்டும் தைரியமா ஓடி போய் பக்கத்துல நின்னுக்கிறா. அதான் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நானும் நீங்களும் வந்துட்டு 6 வருஷமா இங்கிலாண்டில் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நமக்கு ஒரு பையன் இருக்கான், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, நீங்கள் போயிட்டு வந்த உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லா சீனையும் போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ சாரிங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுதான்டா எனக்கு வேணும், நீ வந்துட்டு சுத்தமாக எல்லாத்தையும் மறந்துடணும், உனக்கு நான் ஞாபகமே வரக்கூடாது, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பரவாயில்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஞாபகம் வர வைக்கிறேன், அது என்னோட கடமை அப்படின்னு சொல்கிறா. இந்த சாண்டி இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இவளை ஹீரோயினை பார்த்தவொடனே அவளுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. வீடெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது, இங்கே நான் எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி சாண்டி கேட்குறா. உனக்கு என்னம்மா 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தரோம்மா அப்படின்னு சொல்லும் போது என்னது 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமா, நான்லாம் வந்துட்டு என்னோட உப்பாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அடியே நீ இப்போ எனக்கு சக்களத்தியாக வந்திருக்கியா, இதையும் சமாளிப்போம், இந்த மாமியார்காரியே இத்தனை வருஷம் நான் மேய்ச்சிட்டேன், இவ்வளோ என்னால் மேய்க்க முடியாதா என்ன, வாமா கண்ணா உனக்கு வந்துட்டு நான் ரூமை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா.
இந்த ரூம் நல்லா இருக்கு, இந்த ரூம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது, இந்த ரூம் உன்னோட ரூம் கிடையாது, இது என்னோட ரூம். என் புருஷன் வந்ததுக்கு அப்புறமா இது எங்களோட ரூம், உன் ரூம் வந்து கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்பனா இவங்க 2 பேரும் இன்னையிலேருந்து இந்த ரூம்ல தான் தங்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இதுக்கு விடவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிறா. நீ என்ன நினைக்கிற உன் மனசுக்குள்ள அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் 6 வருஷம் கழிச்சு நானும் என் புருஷனும் ஒன்று சேர போறோம், அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இவளுக்கு கற்பனையே வந்துடுது. நீ கனவு கண்டுட்டு இருக்கிறதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஏன் அப்படின்னா நானும் என்னோட அப்பாவும் ஒன்னாவே இருந்தோம் 6 வருஷமா, ஒன்னாவே சாப்பிடுவோம், ஒன்னாவே தூங்குவோம், ஒன்னாவே குளிப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி இவ பேசுறா. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நான் ஒன்றும் அவனோட உயிர் காதல் எல்லாம் கிடையாது, நீ சொன்ன உடனே அப்படியே பொசசிவ்ல வெறுந்து போகிறதுக்கு நீ என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸ் இல்லடி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. இவங்க 2 பேரும் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா ஹீரோவை குளிப்பாட்டி சும்மா டாப் டக்கர் ஆன்சமா வந்து நிற்க வைக்கிறாங்க. 2 பொண்ணுங்களும் ஆணு வாயை பொழந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சாண்டியை பார்க்கும்போது பயமா இருக்கு. ஐயோ இவ வாயை பொழந்து சொல்லி விடுறத பார்த்தா நைட்டு தனியா விட்டா இவளை ரேப் பண்ணிடுவா போல இருக்கே, நம்ம இடத்த தக்க வைக்கணும்னா அதுக்கு நம்ம ஹீரோவை கைக்குள்ள போடணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அன்னைக்கு நைட்டே எப்படியாவது ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோவை மயக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் பக்கத்துல உட்கார்றா. அவன் எதையும் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க இல்லாம இந்த 6 வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளும் நான் வந்துட்டு தனியா தூங்கும் போது நைட்டு பூரா அழுகு உங்களை நினைச்சு. ஆனால் இனிமே அது கிடையாது, நீங்கள் வந்துட்டீங்க பார்த்தீங்களா என்கிட்ட, எனக்கு அதுவே போதும். இனிமேல் நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போகிறா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறா அப்படின்னா, இன்னமும் வந்துட்டு எனக்கு உன்னை பார்த்தின ஞாபகம் எதுவுமே வரல, அதுக்குள்ளே நீ நினைக்கிற மாதிரி உன் கூட நான் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அது தயவு செஞ்சு நீ இப்பயே மறந்துடு, ஏன்னா அது என்னால் முடியாது. முதல்ல எனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வரா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளே வந்து எந்தெந்த ஃபோட்டோவையும் மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்கா போல். அதனால இது பார்த்தீங்களா, இது நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு டேட் போனப்போ, இது ஃபஸ்ட்டு டின்னர் போனப்போ அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு கதையை உருட்டுறா. நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாயா பேயா நான் உன் பின்னாடி சுற்றி உன்னை லவ் பண்ண மாதிரி நீ சொல்கிற, ஆனால் வந்துட்டு நான் என்னை பற்றி ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப அரகண்டானவன், ரொம்ப ரூடானவன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ எப்படி நான் உன்கிட்ட மட்டும் இவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பேன், இவ்வளோ அளவுக்கு பாசமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் அப்படிப்பட்டவரே கிடையாது, நீங்கள் ரொம்ப பாசமானவர். ஆனால் என்னென்னா உங்களோட பிஸ்னஸ் லைஃபுக்காக நீங்கள் உங்களையே மாற்றிக்கிட்டீங்க, நீங்கள் உங்களையே வந்து எல்லார் எதிர்க்கையும் ரூடாகவும் ரொம்ப திமிர் பிடிச்சவனாகவும் காமிச்சிக்கிட்டீங்க. ஆனால் நம்ம 2 பேர் யூகேல இருந்தப்போ அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேருமே ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம், அப்படி தான் வந்து நான் கன்சீவே ஆனேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம 2 பேரும் அங்கே லிவிங்கில் தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நைட்டும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்றேன்னா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. இது பாரு, நான் திரும்பவும் இதை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஆனால் ஒன்று தான், நான் வந்து எதுவும் ஞாபகம் வராமல் உன்னை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். மூஞ்சில் அடித்த மாதிரி ஹீரோயினுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அடைச்ச இவன் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்தா கூட இந்த திமிரில் ஒன்றும் குறைச்சல இல்லை இவனுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவன் பிஏ கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு வந்து சொல்லுங்கள், அவள் எங்கே வளர்ந்தா, எங்கே பிறந்தா, எங்கே படித்தா எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். அதோட ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் நானே என் கையால் சமைச்சேன் அப்படின்னும் போது ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக தான் உட்காந்து சாப்பிடலான்னு வரான். அப்போ என்ன ஆகுதுன்னா சாண்டி வரா. என்னோட இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாது, நான் எப்பயுமே என்னோட அப்பா கூட பக்கத்துலேயே உட்காந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. என்னவோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து இடம் மாறி போய் உட்காந்துடுறா. இப்போ தான் ஹீரோயினோட குழந்தை, அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தை இருக்கான் இல்லையா, அவன் வெக்கேஷன் போயிட்டு இப்போ தான் வரான் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோ வந்து அவனோட குழந்தைய பார்க்குறான் இல்லையா, அதனால ரொம்ப எமோஷ்னலாகவே ஆயிடுறான். இவன் தான் வந்துட்டு என்னோட பையனா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, ஆமாம் பார்த்தியா அவங்க டேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காட்டுறா. அப்போ அந்த குழந்தை என்ன கேட்குதுன்னா, அப்பா தான் வந்துட்டு வானத்தில் இருக்காருன்னு சொன்னீங்களேம்மா, எப்படி வானத்துலேருந்து வந்தாரு அப்படின்னு கேட்குது.
ஆமாம் உண்மைதான், ஆனால் நான் திரும்ப வந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அவனுக்கு அந்த குழந்தையோட கண்ணை பார்க்கும்போது இந்த கண்ணை பார்க்கும்போது நம்மளோட கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுது. இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்தா சாண்டிக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. அப்போ வந்து செக்ரட்டரி வரான். சார் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களாம் சாப்பிடுங்க நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோ மட்டும் போயிடுறான். அப்போ வந்துட்டு செக்ரட்டரி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, சார் மேடம் சொன்ன எல்லாமே உண்மைதான், அவங்க வந்து யூகேல தான் அவங்க கூட படிச்சிருக்காங்க, அதாவது வந்துட்டு அவங்களும் நீங்களும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கீங்க, அது எல்லாமே கன்ஃபார்ம் தான். அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ஓரளவு நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க உங்ககிட்ட எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அப்புறம் எதுக்காக வந்துட்டு நமக்கு அவள் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ தான் நமக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தியை காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவ ஒரு லாயர், இவ தான் வந்து ஹீரோயினுக்கு ஃபோர்ஜரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கா. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் யூகேலெல்லாம் படிக்க கிடையாது, ஆக்சுவலாக சைனாலேயே தான் இருந்திருக்கா. அவள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. அவள் வந்து ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு. காலேஜில் இவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லேயே வந்து படிப்புக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதனால தான் அவள் நல்லபடியாக படிச்சிருக்கா. இவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, 2 பேர் எடுத்து வளர்த்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த 2 பேருமே வந்துட்டு இவளை நாயை விடவும் கேவலமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹீரோயின் இப்போ தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அங்கிளும் ஆன்ட்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவளை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீ காலேஜ் எல்லாம் போகாத, நீ வந்து வேறு விதமாக எங்களுக்கு சம்பாரிச்சு கொடு, பணக்காரனுங்க கிட்டலாம் வந்து நீ பழகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ட்ரக்கை கொடுத்து ஹீரோவோட ரூமில் இவங்களா தான் விட்டுருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்ட அந்த லைஃப்லேருந்து தப்பிச்சு வந்துட்டா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இப்போ கூட அவங்க என்னை சேர்த்துட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ இவ்வளோ நாளும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கா. எப்படியாவது ஹீரோவை நம்ப வச்சு தயவு செஞ்சு கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணு, இல்லை அப்படின்னா உனக்கு ஒரு வேல்யூவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் இப்போ முழுசாக வந்து எப்படியாவது கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற வேலையில் இறங்கிட்டா. மறுநாள் காலையில் ஹீரோ குளிச்சுட்டு வரான். ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில் போறியா, நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ட்ரெஸ் மாற்றதை நான் பார்க்கறதுக்கெலாம் வரல, எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கும் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நீங்கள் வெளியில் கிளம்பும் போது நீங்கள் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத நான் தான் சூஸ் பண்ணி தருவேன், அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட்டிங்க்கு இன்னைக்கு போக போகிறீங்க, நானே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நீங்கள் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. ஹீரோயின் விழுந்து விழுந்து இவனை கவனிச்சிக்கிறத பார்க்கும் போது உண்மையாகவே இவளை நம்ம தான் தப்பாக நினைக்கிறோமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு இனிமேல் எதை பற்றியும் கவலை இல்லைங்க, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்கல்ல அதே போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மேலே சாயலாம் அப்படின்னு சொல்லி போகிறா. ஆனால் அதுக்குள்ளேயே கழுக்குக்கு மூக்கில் வேத்தா மாதிரி சாண்டி அந்த இடத்துக்கு வந்துடுறா. உப்பா என்ன பண்ணுறீங்க உப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு நீ அவளை எதுவும் தப்பாலான்னு நினைக்காத, 5 வருஷமாக அவள் கூடியே நான் இருந்துட்டேன் இல்லையா, அதனால தான் அவள் கொஞ்சம் க்ளோஸாக என் கூட இருக்காளே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவள் கடைசியாக அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவளை என் பொறுப்பில் விட்டுட்டு இறந்துருக்காரு, ஸோ அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல, நான் என்றைக்குமே உங்களை தப்பாக நினைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்ருக்கா. அங்கே வார்ட்ரோப்பில் பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்கா. அதை பார்த்த உடனே ஐயோ ஐயோ இவ்வளோ ட்ரெஸ்ஸா, எல்லாமே பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கே, மொத்தமாக நான் 200 கொடுத்து கூட இது வரையில் மொத்தத்துக்கு ட்ரெஸ் எடுத்தது இல்லை, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாயை பொழுந்துக்கிட்டு இருக்கா. நான் இந்த ஒரே ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கேன் வந்ததுலேருந்து, எனக்கு எது வேணுமோ நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ அதெல்லாம் எதையும் தொடாத, அது ஃபூஃபோ ஓடுது, உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஷாப்பிங்க்கு போய் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ, நான் உன்னை யாருன்னா கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, எதுக்குங்க நீங்கள் கவலைப்படுறீங்க, நானே அவளுக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேணுமோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறா. வாடி வா, உனக்கு இன்றைக்கி எப்படி ஆப் வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே ஹீரோயின் நினச்சிக்கிறா. ஹீரோயின் வந்து ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிறா. சாண்டியை வேணும்னே அங்கே இருக்க எல்லாரை வச்சும் வந்துட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறா. இது உங்களுக்கு சூட் ஆகாது, அது உங்களுக்கு சூட் ஆகாது, இந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகாது, உங்கள் ஸ்கின்னு டார்க்காக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க சாண்டியை. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவ காண்டில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவ என்ன பண்ணுறான்னா 2 படி எக்ஸ்ட்ரா காண்டாகி இந்த ஸ்டோரில் இருக்கிற எல்லா துணியுமே நான் வாங்க போகிறேன், மிஞ்சி போனால் என்ன ஆகும்,
பல லட்சம் ஆகுமா, எனக்கு கவலையே கிடையாது. பல கோடி ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. அவன் உயிரோடு இருக்கிறதே நான் தான் காரணம். அதனால இது எல்லாத்தையும் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றா. உடனே எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆனாலும் சரி பில்லை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சாண்டியும் அவங்க அப்பாவும் இல்லைன்னா கண்டிப்பா என் பிள்ளைய நான் உயிரோட பார்த்தே இருக்க முடியாது. அதனால அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் வைர நெக்லஸ் அவளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீயே உன்னோட கையால் அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா 30 லட்சத்துக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்த உடனே அவங்க அலறி போயிடுறாங்க. எனது 30 லட்சமா அப்படின்னு சொல்லி கோவமா ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அடியே உனக்கு தேவையாடி 30 லட்சத்துக்கு ஷாப்பிங்கு, என்னடி வாங்கி தொலைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் எங்க வாங்கினேன், உங்க பிள்ளைய காப்பாத்தினா இல்லையா, அதனால அவ தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கா, ரொம்ப ஆடம்பரம் பண்றா, சீன் போடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஏத்தி விட்டுறா. நான் கூட அது ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணா இருப்பா அப்படின்னு நினைச்சேன். சான்ஸே கிடையாது, மோசமானவளா இருக்கா. 30 லட்சத்துக்கு துணி கூட எவனா வாங்குவாளா என்ன? எந்த பொம்பளையாவது இப்படி இருப்பாளா? இது பார், அந்த நெக்லஸ் அவளுக்கெல்லாம் கிடையாது, அவளுக்கு நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. அப்போ அந்த இடத்துக்கு குட்டி பையன் ஓடி வரான். ஓடி வந்தோடனே, டாடி அம்மாவுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நெக்லஸ் எனக்கு கொடுக்குறீங்களா, நான் அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னும் போது, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுனாலும் நீ எடுத்துக்கலாம்ப்பா, உனக்கு தான் எல்லாமே, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோ பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது பேர் வேறு வழியே இல்லை, உனக்கு வந்துட்டு எந்த வாரிசும் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைய சேர்த்துக்கிட்டோம். ஆனால் இதுக்கு மேலேயும் நீ வந்துட்ட அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு மருமகளாக இல்லாதவளெல்லாம் கூட்டின்னு வந்து வச்சுட்டு இருந்தால் எனக்கு தான் அசிங்கம். ஸோ அவளை சீக்கிரமாக செட்டில் பண்ணி துரத்தி விடு, வேணா அந்த குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாம், நான் வந்து உனக்கு பொண்ணு பார்க்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடியே என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, வில்லத்தனமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ரோட்ல ஏதோ குட்டி நாய் தெரிஞ்சுட்டு இருந்தது போல. அந்த நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டு, இதுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போடுங்க, இதுக்கு டூடுன்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும் போது ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அவ ரொம்பவுமே நல்லவளா இருக்காமா, அவளை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு வந்து கொஞ்சமாச்சும் மனுஷ தன்மையோட நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாக்காரிக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை இவன் பேசுறது. என்னடா நீ இப்படி மாறிட்டியே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்படியே சாண்டி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டா. அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் என்ன, ட்ரெஸ் என்ன, கலக்கலாயிட்டா. ஆனால் நடுராத்திரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை வந்து சீன்ற. ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு அவ அப்படின்ற மாதிரி ஏந்துக்கும் போது, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, தனியாக படுக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதான் உங்கள் கூட தூங்கலான்னு வந்தேன் அப்படின்னு போது, அடி சேர்ப்பால நான் இவ்வளோ நாள் உன்னை தங்கச்சா மட்டும்தான் பார்த்துருக்கேன், மரியாதையை எழுந்து இங்கேருந்து போயிடு, எதனா பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டுறான். கடுப்பா சாண்டி என்ன பண்ணுறான்னா ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூமை விட்டு வெளியில் வரா. நம்ம ஹீரோயின் எதிர்க்க வரா. ஹீரோயினுக்கு சிரிப்பை அடக்கவே முடியல, சிரிச்சுக்கிட்டே போகிற சாண்டிக்கு வயிறு எரியுது. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, குழந்தையோட ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் நடக்குது. அதுக்காக ஹீரோயின் குழந்தை எல்லாருமே வந்து ஒன்றா கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அப்பா அம்மா 2 பேரும் வர போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல ஒரு நாளும் முக்கியமான நாள்ல அப்பா உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சாண்டி வேகமாக ஓடி வந்து, அப்பா எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கே செம கடுப்பாயிடுது. நான் யார்கிட்டனா சொல்லி உனக்கு மருந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், இல்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, யார் கூடயும் நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான், கவலைப்படாதீங்க, நானும் என் பையனும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கிளம்புறா. ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு அதை விட சங்கடமாயிடுது. என்னடா சூழ்நிலை இதுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு போகும்போது, உன் சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகுதா, ஏன் சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கினாப்புல தான் ஹீரோவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோ அவளுக்காக மெடிசனை எடுக்கிறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா வந்துட்டு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அவள் வந்து ரொம்ப ஹீரோ இல்லாமல் டிப்ரெஷன் மோடில் அடிக்கடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கா. இங்கே அதே நேரத்துக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் இங்கே நில்லு, நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறா. அந்த டைமுக்கு இந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, உங்கள் அப்பாலாம் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர் சீனை போட்ட
ஆனால் எங்கள் அப்பா இந்த ஸ்கூலுக்கே பிரின்சிபல், இவங்க அப்பா வந்து இந்த ஏரியாவோட போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் உங்கள் அப்பா யாரு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி இதுங்க வயசுக்கு விட மீறின பேச்சா பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஹீரோ வேகமாக குழந்தைய தூக்கிக்கிறான். அவன் வந்த உடனே அந்த குழந்தை மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அங்கே தான் இருக்காரு. சார் நீங்களா சார், எப்படி சார் இருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வந்து எங்களோட ஸ்கூலுக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்து, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்கூலை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி வழிகிறான், காசு வரும்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்க, இவ்வளோ குழந்தைக்கு நீ சொல்லி கொடுக்க போகிற, ஆனால் உன்னோட குழந்தைக்கே ஒழுக்க சொல்லி கொடுத்து வளர்க்கலையே, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற எந்த விஷயத்தையும் நீ சொல்லி தரல போல இருக்கே. முதல்ல உன் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் நடத்த வரலாம் அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா பேரண்ட் ஈவெண்ட்லேயும் வந்து ஹீரோ தான் வந்து ஜெயிக்கிறான். அதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்மளோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இந்த விஷயம்லாம் அப்படின்னு. நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் ஹீரோ கேட்குறான், இன்னும் எவ்வளோ நாளுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட இருந்து மறைக்கலான்னு நினைக்கிற? எதுக்காக வந்து உனக்கு டிப்ரெஷன் இருக்குன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறா. நீ சொல்லியிருக்கணும், எனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்கணும்னு ட்ரை பண்ண இல்லையா? அப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அப்படின்ற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே இவளுங்க 2 பேரும் போட்ட பிளான் தான். சிம்பத்தி மட்டும்தான் அவங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருக்காளுங்க 2 பேரும் சேர்ந்து. என்னோட லைஃப்ல நீங்களே திரும்பி வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது, இதுக்கப்புறம் நான் எதுக்காக டிப்ரெஷனில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழறா. உடனே ஹீரோக்கும் வந்து பயங்கர எமோஷ்னல் ஆகிடுது. கவலையே படாத, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்றைக்கும் வந்து உன்னை இந்த மாதிரி கஷ்டப்பட விட மாட்டேன், நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம குழந்தையோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல, இருங்க நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் எடுக்க போகிறா. கரெக்டாக அங்கே மேலேருந்து ஃபைல் விழ போது நம்ம ஹீரோ நடுவில் வந்துடுறான். நம்ம ஹீரோவோட மண்டையிலேயே விழுந்துடுது. அப்போ அவனுக்கு தலையெல்லாம் அப்படியே கலங்குன மாதிரி ஆகுது. ஐயோ என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னும் போது, எனக்கு ஏதோ ஃப்ளாஷில் வந்த மாதிரி பழைய விஷயம்லாம் எனக்கு கண் முன்னே வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஐயோ என்னென்ன ஞாபகம் வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. நம்ம 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அன்னைக்கு 2 பேரும் நம்ம ஒன்றா இருந்தோம், எனக்கு அது எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஓ அதுவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நமக்குள்ளே எப்பயும் நடக்கிற விஷயம் தானே, அதனால ஒரு பெரிய விஷயமும் இல்லை அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, உன்னை பற்றி வேறு எதுவுமே ஞாபகமே வரலையே அப்படின்னும் போது நல்லதா போச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்படுறா. வெளியில் குழந்தை கதறிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எழுந்து போகிறாங்க. பார்த்தா குட்டி பையன் வந்து அவங்க அப்பா அம்மா அவன் அப்படின்னு சொல்லி படம் வரைஞ்சி வச்சுருக்கான். இந்த சாண்டி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா அம்மாலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான கப்பல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சிடுறா. ஹீரோயின் வந்து பலான்னு ஒன்று கண்ணத்துலேயே வைக்கிறா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்து என்னையே அடிப்பா அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹீரோ உடனே பேசுகிறான். உனக்கு அறிவில்லை, குழந்தை வந்துட்டு ஏதோ படத்தை வரைஞ்சி வச்சிருக்கு, அதை பிடுங்கி கிழிச்சு போடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டியா? இதை பார், நீ வந்து என்னை காப்பாத்தினன்ற காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை இவ்வளோ நாள் நான் மதித்து இந்த வீட்டு உள்ள வச்சுருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்து ஹோட்டலில் தங்கு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவே உட்காந்து அந்த டிராயிங்கை ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐயோ ஹீரோ ரொம்ப நல்லவனா இருக்கானே, ஆனால் இவனை ஏமாத்துறோமே என்னமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குற்ற உணர்வு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அவள் பண்ணதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நீங்கள் சாரி கேட்குறீங்க, ஆனால் இதெல்லாம் கனவா நினைவானே தெரியல, எனக்கு நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல, சின்ன வயசுல இருந்தே நான் எதை ரொம்ப ஆசைப்படுறேனோ அது எனக்கு கடைசியில் கிடைக்காம தான் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கண்டிப்பாக நம்ம விஷயத்தில் அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இந்த வாட்டி பெரிய கரடி வந்துடுது, அம்மா கரடி வந்துடுது. வந்த உடனே என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை மறுநாள் காலையிலேயே வந்து ஹீரோ திரும்பி வந்ததுக்காக நேர்த்தி கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து இன்னைக்கு பூரா முட்டி போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அவ வந்து ஒரு சோஃபாவோட குஷன் மாதிரி இருக்கிறத போட்டு முட்டி போட்டுட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நேர்த்தி கடன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தெரியாதா உனக்கு? மரியாதை அதை எடுத்து வச்சுட்டு கீழே முட்டி போடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்பதான் நியாங்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ வந்து நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவளை பார்த்த உடனே வந்து அப்படியே ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இங்க எதுக்காகம்மா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, எங்க அம்மா வந்து இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன், அவங்களுக்காக ப்ரே பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் பேசுவாங்க போல இருக்கு. எல்லாரும் கிண்டல் பண்றது தானே, எல்லா வீட்லயும் மாமா பையனை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க போல. இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவ இதையே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஐயோ ஆல்ரெடி சாண்டி தொல்லையை தாங்க முடியல, இது 2வது வேறையா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்கா. ஈவினிங் ஆயிடுது. நேர்த்தி கடன் வரைக்கும் முடிச்சிடுறா ஹீரோயின். அதுக்கப்புறமா அவங்க அம்மா கறி கூப்பிட்டு வச்சு என்ன பேசுறா அப்படின்னு பார்த்தா, இது பார் நீயாவே கிளம்பி போயிடு வீட்டை விட்டு, உன் குழந்தைய நாங்கள் வளர்த்துக்கிறோம், இல்லை அந்த குழந்தை உனக்கு வேணும் அப்படின்னா குழந்தையும் கூட்டிகிட்டு போ, அவளுக்கு என்ன செலவு தேவையோ அது எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம், ஆனால் என் பையனுக்கு நான் வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. அவ்வளோ நேரம் அங்கே தரையில் முட்டி போட்டிருந்தது, அவளுக்கு முட்டியெல்லாம் வந்து பொண்ணான மாதிரி ஆயிடுது. இப்போதான் ஹீரோ அங்கே வரான். ஹீரோ வரும்போது அவசர அவசரமாக அதை மூடுறாளா. என்ன ஆச்சு, என்னத்தை மறைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உடனே அந்த துணியை விலைக்கு முட்டியை பார்க்குறான். பார்த்தா 2 முட்டிலையுமே பொண்ணாக இருக்கு. உன்னால் பண்ண முடியல அப்படின்னா நீ முடியலன்னு சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னும் போது, உங்களுக்காக வேண்டிக்கிட்டது, நீங்கள் திரும்பி வந்தோம் அதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறான். தயவு செஞ்சு ஒரு விஷயம் உன்னால முடியல அப்படின்னா முடியலன்னு சொல்லு, வாயை திறந்து அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஐடியா பண்றதுக்காக ஃப்ரெண்டுக்காரியை பார்க்கறதுக்கு ஹீரோயின் போயிடுறா. அப்போ அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமா வந்து பக்ஸை கொடுத்து வீடு பூராம ஒட்டி வை, அப்பதான் வந்து அவங்க எல்லாரும் என்னென்ன பிளான் பண்றாங்க அப்படின்றது தெரியும். முதல்ல ஹீரோ வந்து உண்மையாவே உன்னை பத்தி என்ன நினைக்கிறான், ஒருவேளை அவனும் அவங்க அம்மா கிட்ட சேர்ந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றானா அப்படின்றதும் தெரியும் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே பார்த்தா சாண்டி வந்துட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு உள்ள வரும்போதே வந்து அவங்க வேலை செய்யறவங்க உள்ள விட மாட்டாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னும் போது, எதா இருந்தாலும் போன்லயே பேச சொல்லி ஹீரோ சொல்லியிருக்காரு, நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹீரோக்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உள்ள போறா. ஆனா அந்த டைமுக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேற பக் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காளா, அதை பாத்துடுறா. நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்றன்னு தான் தெரியல, உண்மையை சொல்லு, நீ பக் தானே செட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின், இது என்னோட வீடு, இந்த வீட்டுல நான் எதுக்காக பக்கு செட் பண்ணணும், பைத்தியமானி அப்படின்னு சொல்றா. அப்படியே 2 பேருக்கும் சண்டை முத்தி போயிடுது. காண்டாய் ஹீரோயினை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை ஓங்குறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிற, இதுக்காக தான் உன்னை உள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், நீ எதா இருந்தாலும் வெளியிலேயே இரு, நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க எதா இருந்தாலும் என்னைய சந்தேகப்படுறீங்க, அவ தான் வந்து உங்க வீடு பூரா பக் வைக்கிறா, உங்களுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பேகை பிடிங்கி கொட்டிடுறா. பார்த்தா ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு துணியில தான் எல்லாமே அவ வச்சிருக்கா. ஹீரோ என்னது இது அப்படின்னு கேட்கும் போது, இது வந்து கோயிலுக்கு போனேன் இல்லையா, அங்க வந்துட்டு சாமிஜி கொடுத்தாரு, எல்லா மூளை முடுக்கலையும் ஒன்று வைக்க சொன்னாரு, ஏதாவது காத்து கருப்பே வீட்டில் இருந்ததுனாலும் கெட்ட சக்தி இருந்ததுனாலும் அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு தூரம் போயிடும் அப்படின்னு சொல்றா. அப்படியா, காட்டு, அதை நான் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சாண்டி சொல்றா. திறந்து பார்த்தா உண்மையிலுமே வந்து நம்ம ஊர்லலாம் தகுடு மாதிரி எழுதி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்கு. அதை பார்த்த உடனே ஐயோ மொக்க வாங்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறா. இது பாரு, நீ வேலை வெட்டி இல்லாததுனால தான் இப்படியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு எதனா வேலை பாரு, அப்போதான் உன்னோட மூளை இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காது. இனிமே நான் உனக்கு வந்து செலவுக்கு எந்த காசும் கொடுக்க போறது கிடையாது, நீயே உன்னோட சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், செம்ம ஷாக் ஆயிடுறாவ. ஹீரோ அவளை இழுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்மளே நினைச்சாலும் நம்மள நல்லவே அப்படின்னு சொல்லி நம்மளால இந்த அளவுக்கு காட்ட முடியாது. இவ வந்து நம்மள ரொம்ப நல்லவளாக்கி இடே போறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சுக்கிறா. மறுபடியும் ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நியாங்க இருக்கா இல்லையா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட லைஃப் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு என்னோட ஒய்ஃபும் என்னோட குழந்தையும் தான், அவளை நான் பிரிகிற ஐடியாவும் எனக்கு இல்லை, வேற கல்யாணம் பண்ற ஐடியாவும் எனக்கு இல்லை, தயவு செஞ்சு உங்களோட மைண்ட்ல இதுதான் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேரா கிளம்பி ஹீரோயின் கிட்ட போறான். இது வரைக்கும் வந்து உங்க அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, நீயும் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து இங்கேயே தான் இருந்த அப்படின்னு கேள்விப்பட்டேன், உங்க அப்பா அம்மாவை போய் பார்க்க கூட இல்லையா அப்படின்னும் போது, அவங்க என்னோட லவ்வுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், அதோட எனக்கு குழந்தை பிறந்தது கூட அவங்களுக்கு தெரியாது, நான் போய் பார்க்கல அப்படின்னு போய் சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் உனக்கு லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம், கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணுறா.
ஹீரோக்கு தெரியாம உடனே ஃப்ரெண்டு கிட்ட போய் ரகசியமா ஃபோன் பேச, ஐயோயோ திடுதிப்புன்னு இப்ப எதுக்கு இவன் அப்பா அம்மாவை பத்தி இழுக்கிறானே தெரியலடி, இப்ப அப்பா அம்மாவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. சரி சரி ஓகே, நானே வந்து உனக்கு வாடகையா ஒரு அப்பா அம்மாவை ரெடி பண்றேன், அவங்கள வச்சு நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. மறுநாள் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு வேலையிலேருந்து வீட்டுக்கு நுழையிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கண்ணில் குளிசரின் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசுகிற மாதிரி நடிக்கிறா. அப்போ அதில் அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டு எங்கள் குடும்பம் மானமே போயிடுச்சு, இதுக்கு மேலே நீ வந்து எங்கள் கிட்ட சேரலாம் அப்படின்னு நினைக்காத, உனக்கு குழந்தையே இருந்தாலும் சரி அதை எங்களோட குடும்ப வாரிசாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோன் கூட பண்ணாத அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோ கேட்குறான். அவங்க ஃபோனை கட் பண்ண உடனே ஹீரோ வந்து பேசுகிறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், உங்கள் அப்பா அம்மாவை பிரியறதுக்கும் நான் தான் காரணம், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உனக்கு வச்சதுக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன், எப்போ நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ அப்போ நீ என்கிட்ட சொல்லு, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பாடா இப்போதைக்கு லண்டன் பிரச்சனை தீர்ந்துதுரா அப்படின்னு சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோயின் மறுநாளே ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரா. அங்கே பார்த்தா இவளை வளர்த்தாங்க இல்லையா அப்பா அம்மா, அவங்க ரெண்டு பேரும் கிளீனிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியல. ஹீரோயின் இருந்திருந்தா இந்நேரம் அவள் சம்பாரிச்சு கொடுத்துருப்பா, நம்ம நிம்மதியாக உட்கார்ந்து இருந்திருக்கலாம், ஓடி போயிட்டா செத்து போயிட்டா ஓடுகாலி அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே வந்தா இல்லையா, இங்கே வந்த பிறகுதான் தெரியுது நம்ம சாண்டியே இங்கே வேலை செய்ய சொல்லியிருக்கான். ஆனால் இவளை பார்த்த உடனே இங்கே ஆல்ரெடி வேலை செய்கிற எல்லாரும் வந்துட்டு இவ என்ன நாட்டுப்புறத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி இவளை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க போல. அதனால அவள் வந்து உட்காந்து அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறான் ஹீரோ. யாரெல்லாம் புள்ளி பண்ணீங்கன்னு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லை சார், நாங்கள்லாம் எதுவுமே புள்ளி பண்ணலை, நீங்கள் சர்வேலன்ஸ் கேமராவில் கூட செக் பண்ணிக்கலாம், இவங்க சும்மாவே இந்த மாதிரி ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க, நாங்கள் எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணால் அதையும் கற்றுக்க மாட்டுறாங்க, இவங்க எந்த ஒரு வேலையும் செய்யவும் மாட்டுறாங்க, சும்மாவே தான் உட்காந்துட்டு இருக்காங்க, இது எல்லாமே அவங்க பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஹீரோக்கே புரிய வருது, இது வந்து கண்டிப்பாக வேலையெல்லாம் செய்யாது, இது வேணும்னு தான் பண்ணோம் அப்படின்னு தோணுது. மரியாதையாக அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்டு வேலை கற்றுக்கோ அப்படின்னும் போது, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஓப்பா, நான் என்ன பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கத்துறா. ஹீரோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, உண்மைதான், நீங்கள் என் உயிரை காப்பாற்றுனீங்க, அதுக்காக 5 வருஷமும் காலையில் 4 மணிக்கு எழுந்துப்பேன், உங்கள் கூட வந்து மீன் பிடிப்பேன், மீன் எல்லாம் சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்பேன், உங்களுக்கு என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப்பையும் தான் நான் பண்ணேன், இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு என் லைஃபை கெடுக்கணும், என்னை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நீ நினச்சின்னா இதுக்கு மேலே நான் அந்த ப்ராமிஸை வந்து வேல்யூவாக நினைக்கணும்னு அவசியமே கிடையாது, நீ எப்போ போகணுன்னாலும் நீ சொல்லு, நான் வந்து உன்னை திருப்பியும் அங்கே அனுப்பி வச்சிட்றேன், அதில் நல்லபடியாக வந்து என்னோட ஆளுங்களே உன்னை போய் ட்ராப் பண்ணுவாங்க, பத்திரமா நீ போய் சேரு, அங்கேயே நீ நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. என்னடா பண்ணுறது, இவன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டானேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஏன் போனோம் அங்கே, நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இவனோட அசிஸ்டன்ட் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. ஒரு வேளை உண்மையாகவே நான் இவ்வளோ பெரிய சிஇஓவாக இல்லாமல் அந்த மாதிரி மீன் பிடிக்கிறவனா இருந்தால் நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் என்னவா இருந்தாலும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவன் என்ன கேடி வேலை பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கார் நிற்கிது. பக்கத்து கார்லேயே வந்து ஒரு மெக்கானிக் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது பார், உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன், நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு காசு கொடுத்தா செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மட்டும்தான் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி போவா அப்படின்னு பார்த்தா எதிர்பார்க்காத விதமாக நம்ம ஹீரோவுமே சீக்கிரமாகவே கிளம்புறேன், நானும் உன் கூடயே வரேன், நான் வந்து காரை டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாவியும் வாங்கிக்கிறான். கொஞ்சம் தொலைவு போன பிறகு தான் ஹீரோக்கு தெரிய வருது இவனோட காரோட பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதிர்க்க வேற வண்டி மேலேயே மோதிடுறான். ஹீரோயினாவது கொஞ்சம் கான்ஷியஸில் இருக்கா. ஹீரோ வந்துட்டு சுத்தமாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அந்த டைமுக்கு பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிடுது, நெருப்பும் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இவ பயந்து போயிட்டு வேகமாக இறங்கி ஓடுறா. அவ்வளோதான் எஸ்கேப் ஆகிடுவா அப்படின்னு பார்த்தா வேகமாக வந்து ஹீரோவை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோவை கார்லேருந்து இறக்கி கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க வந்த உடனே அந்த கார் வெடிச்சிடுது. அதோட மறுநாள் கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஹீரோயின் பக்கத்துலேயே இருக்கா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு அவள் உயிரையும் பஸ்தி கொஞ்சமும் கவலைப்படாமல் அங்கே இருந்து ஹீரோவை காப்பாற்றினா இல்லையா, அதுதான் தோணிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வேகமாக அங்கே வராங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னா எப்பயும் போல் ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க.
நீ மட்டும் இங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்க, ஆனா அவன் நல்ல குத்துக்கல் மாதிரி தான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு பேசுறாங்க. அம்மா அவ மட்டும் இல்லை அப்படின்னா நான் கார்லயே சேர்த்து போயிருப்பேன், காரோட சேர்ந்து வெடிஞ்சே போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா உடனே சொல்றாரு, அவன் நல்லபடியா இருக்கான் இல்லையா, அது போதும், சும்மா நீ வந்து மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்காது அப்படின்னு கத்துறாரு. ஹீரோக்கு இப்பதான் வந்து கொஞ்சமா அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிரிஞ்சேதான் இருக்காங்க. ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி கப்பிள் மாதிரி டிராமா பண்ணுவாங்களே தவிர அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கூட நல்லபடியா சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டது கிடையாது. எந்த நேரமும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவனோட பர்த்டேவை கூட ஒரு வாட்டி கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணதில்லை. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான். அம்மா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்பா எதா இருந்தாலும் உன் இஷ்டம்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற, அவ யாரவ, அவளுக்கு என்ன சொத்து பத்து இருக்கு, இல்ல அவளுக்கு சொந்த பந்தம் யார் இருக்கா, அவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, இதை பார் அவன் முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், தயவு செஞ்சு நீ இப்ப வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுறாரு. அதோட கொஞ்ச நாள்லயே ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா ஹீரோயின். அப்பவும் வந்துட்டு அவனுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது இல்லையா, அதை பத்தி எல்லாம் தான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலையா வந்து என்னோட பிள்ளைக்கு 5 வயசு இருக்கும் போதே நான் திரும்பி வந்துட்டேன், இல்லை அப்படின்னா நான் வந்து என்னோட சைல்டுஹுட்ல எவ்வளோ அளவு கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை தான் அவனும் பட்டிருப்பான். நல்ல வேலையா போச்சு, எல்லாம் உன்னோட ப்ரேயர்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீ வரவே கூடாதுன்னு தானே நான் வேண்டிக்கிட்டேன், ஆனா என்ன பண்றது, நீ இப்ப ரொம்ப நல்லவனா திருந்தி இருக்க இல்ல மாறி இருக்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா இதெல்லாம் நிலைக்குமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் வந்துட்டு சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணும் போது நம்ம சாண்டி தான் அவளோட காரை இந்த மாதிரி பண்ணா அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. நான் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய மோசடியை நீ பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்லேயோ இல்லை எங்கள் கண்ணு முன்னாடியோ கூட தயவு செஞ்சு நீ வந்துடாத அப்படின்னு இவளை அப்படியே வந்து ஆளுங்களை வச்சு நாடு கடத்திடுறான். உயிரியே காப்பாற்றி கூடியே வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களே அசால்ட்டாக அவன் தூக்கி போட்டுட்டான் இல்லையா. இவன் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா இவன் நம்மளையும் இப்படி தான் தூக்கி போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஆச்சு, எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நான் உன்கிட்ட பொய் சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நீ கண்டிப்பாக என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மறுநாள் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எங்கே வந்து இவன் வெறுத்து ஒதுக்கிடுவானோ உண்மைலாம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கனவு கண்டு பயந்து எழுந்துக்கிறா. அவளோட வளர்த்த அங்கிளும் ஆன்ட்டியும் வந்து இவ்வளோ அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அது வந்து அவள் கனவுல வந்திருக்கு. அதனால பயந்து அழறா. இதை பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு கெட்டதுமே நடக்க விட மாட்டேன், ஏன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடியே தான் இருப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிடுறா. இது பாருடி, அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை விட்டு அவங்கள எங்கன்னா துரத்தி அடிச்சிடணும், இல்லைன்னா கண்டிப்பாக என்னையும் என் பிள்ளையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவ்வளோதானே, சிம்பிள் மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன், அவங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டு துரத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா ஃப்ரெண்டுக்காரி. தோழி கேட்ட 2 நாளில் வந்துட்டு அவங்க 2 பேரையுமே வந்து பிடிச்சிட்டு வந்துடுறா ஃப்ரெண்டுக்காரி. அடித்து கை காலெல்லாம் உடைச்சி முட்டி போட வச்சிட்றா. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருந்திருந்தா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி பின்னி எடுக்கிறா. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துல தான் இருக்கா. தயவு செஞ்சு எங்களை உயிரோட விட்டுருமா, அது மட்டும் போதும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. கண்டிப்பாக உங்களை உயிரோட நான் விட்டுடுறேன், ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு வந்து எங்கேயாவது போய் ஏதாவது பொழப்பு பண்ணுறதுக்கு நான் காசு கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது, அது போதும் எங்களுக்கு, நாங்கள் எங்கன்னா போயிடுறோம், உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எங்கன்னா போயிடுறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அதே நேரத்துக்கு ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. இது பாரு, உன்னோட கசன் பிரதர் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து கம்பெனியோட சேர்மன் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து உனக்கு அந்த போஸ்டிங்கை தர மாட்டாங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி அந்த நியாங்க கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் வந்து உனக்கு சேர்மன் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நேற்று தான் நான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். நியாங்கோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு ஹீரோவை போக சொல்றாங்க. அப்ப ஹீரோ தனியா போவான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினையும் கூட்டுக்கிட்டே போறான். அதை பார்த்த உடனே நியாங்குக்கு செமையா ஆத்திரம் வந்துடுது.
இவன் இருக்கான் இல்லையா, இவனோட பேரு வந்து பீட்டர். இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட கசின். இவனும் வந்து சேர்மனுக்காக போட்டி போடுறான். அப்போ இவனுக்கு நியாங் மேலே ஒரு கண்ணு இருக்கிறதுனால ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒன்று இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்பாடா, ஆனால் இவங்கள தான் நான் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. அண்ணி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க, எங்கேயோ உங்களை பார்த்தா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ, இவன் நம்மளை எங்கே பார்த்தான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. நியாங்கோட பர்த்டேக்காக என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழை நடத்துறாரு. அதில் வர காசு எல்லாத்தையும் சேரிட்டிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு பழங்கால ஒரு பேட்ச் ஒன்று விற்கிறாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடடா, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோ கண்டிப்பா எவ்வளோ ஆனாலும் சரி அதை பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவும் கசனும் 2 பேருமே போட்டி போடுறாங்க. நியாங்குக்கு வந்து 2 பேரும் யார் வாங்கினாலுமே நமக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா சந்தோஷமா. இவர் தான் நியாங்கோட அப்பா. இவர் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் நமக்கு ரொம்ப பரிச்சயம் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த ஏலத்தில் வின் பண்ணிடுறான். அந்த பேட்சை வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு அவனே கொத்தி விடுறான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் செம காண்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் நியாங்கோட அப்பா வந்து அவரே ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அப்போ உனக்கு என்னம்மா வயசு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ 28 வயசு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு போல. அந்த குழந்தைக்கு இப்போ 31 வயசு. ஐயோ, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் அப்ப நம்ம பிள்ளையா இருக்க மாட்டா அப்படின்னு தோணுது அவருக்கு. அப்போ அவர் கையில் போடுற ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறாரு. இது புத்தர் கோயிலில் வாங்கினதுமா, இதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது அப்படின்னும் போது இதை பார்த்துட்டு நியாங் வந்து கோவப்படுறா. அப்பா, இது எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி இதை வாங்கினீங்க, அதை எடுத்து அவளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. எனக்கு என்னவோ இவங்களை பார்க்கும் போது என்னோட பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்கு, வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன அதை ஆசீர்வாதமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாகவே வாங்கிக்கிறா. அப்போ அங்கே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கிளப்போட பேரை சொல்லி இந்த கிளப்ல இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா மாதிரி நான் பார்த்தேன்றாங்க. அதுக்கு இன்னொருத்த சொல்கிறான், அடே அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, அவங்க ஏன்டா கிளப்ல வேலை செய்கிறாங்க, வேற எவ்வளையோ பார்த்துட்டு நீ எவ்வளையோ நினச்சிக்கிட்டு இவங்கன்னு நினைக்கிற போடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கசின் கேட்டுறான். உடனே வந்து அவனோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அந்த கிளப்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க எல்லாரும் எதிர்க்கையும் இவ என் பொண்டாட்டின்லாம் சொல்லிட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால அம்மா வராங்க. இவகிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியா, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த சொத்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியா அப்படின்னும் போது ஹீரோ அதெல்லாம் எங்களுக்குள்ள தேவை கிடையாது, எங்களுக்குள்ள லவ் இருக்கு, அதனால நாங்கள் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்குள்ள லவ் இருக்கிறத நான் ஏன்டா ஒத்துக்கணும், என்னால் முடியாது, எவ்வளோ ஒருத்திக்கு எல்லா சொத்தையும் தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. நீங்கள் ஒரு நாளும் என்னை வந்து உங்கள் பிள்ளையா பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் என்னோட பர்த்டேக்கு ஒரே ஒரு நாளாவது கேக் கட் பண்ணியிருக்கீங்களா என் கூட இருந்து, ஒரு நாள் கூட கிடையாதுமா. நான் உண்மையான பாசத்தை என்னோட ஃபேமிலியை நான் உருவாக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன், அதை இவகிட்டையும் என் குழந்தைகிட்டையும் மட்டும்தான் நான் பார்த்தேன், தயவு செஞ்சு அதையும் பறிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, ஆனால் அதை நான் நடக்கவே விட மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. நைட்டெல்லாம் இதை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஹீரோ தூங்காமையே. நான் என்னோட பையனுக்கு தூக்கம் வரல அப்படின்னா தாலாட்டு பாடி தான் தூங்க வைப்பேன், நான் உனக்கும் தாலாட்டு பாடுறேன் தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கா. நான் தான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம வேற எதுனா பண்ணலாம் அப்படின்னும் போது ஆமாம் நீ தான் நான் தொட்டாவே சிலுத்துக்கிறியே, அதுதான் வந்து உனக்கு எந்த ஞாபகமும் வர வரைக்கும் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அது அப்போ சொன்னேன், ஆனால் நான் இப்போ சொன்னேன்னா நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். மறுநாள் ஹீரோவோட பர்த்டே. அவங்க அம்மா காலையிலேயே கேக்கோட வராங்க. இதை பார்ப்பா, நான் வந்து இந்த அளவுக்கு உன் ஆள் மனசை கஷ்டப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சமும் நினச்சே பார்க்கல, நானே இந்த கேக்கை உனக்காக செஞ்சு கொண்டு வந்தேன், தயவு செஞ்சு ஏற்றுக்கோ, உனக்கு அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைஃப்பில் நான் குறுக்கால நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பரம்பரை வளையல், இதை வந்துட்டு உன்னோட ஒய்ஃபுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க அம்மா அந்த வளையல கொடுக்குறாங்க. ஹீரோக்கு சந்தோஷப்படுறதா இல்லை இவங்க பின்னாடி வேற எதுனா பிளான் வச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாம முழிக்கிறான். ஹீரோ வெளில வந்து பார்த்தா ஹீரோயினும் குழந்தையும் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இவனும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் கொஞ்சமா அழ ஆரம்பிச்சிடுறா. இது அவள் நடிக்கவே இல்லை, இவளுக்கு உண்மையாவே தான் அழ வருது. எங்க வந்து இந்த குழந்தைக்கு அப்பா நிலைக்காம போயிடுவாரோ, உண்மை தெரிஞ்சதுன்னா ஹீரோ விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா கொடுத்த வலையில கொடுக்குறான்.
எங்கள் அம்மா இந்த வலையில் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அவங்களுமே உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை நினச்சிதான் ஹீரோயின் பயப்படுறா அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் பெரிய சிக்கலை வேற தானே, அது அவனுக்கு தெரியாது. அதோட மறுநாள் காலையில் இவங்க 2 பேரும் பாத்ரூமில் இருக்காங்க, குழந்தையும் இவனும். குழந்தை விழ போகிறான். அவனை பிடிக்கிறதுக்கு ஹீரோ வேகமாக குனியும் போது அங்கே இருக்க ஷெல்ஃபில் பயங்கரமாக இடிச்சுக்கிறான். தலையெல்லாம் பயங்கரமாக சுத்த ஆரம்பிச்சிடுது. அப்பதான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. நீ கேவலமானவ, நீ நைட்டு என்னை ட்ரக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு இப்போ புள்ளைய பெற்றுக்க போறேன்னு நிக்கிற, எவ்வளோ மோசமானவ பத்தியா, என் கண்ணு முன்னாடியே வந்துடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அப்போ எப்படி இவ நம்ம கிட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஏமாத்தினா, அப்பனா இவ பயங்கரமான பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்திருக்கா, செமையான நாடகக்காரி அப்படின்னு சொல்லி இப்போதான் யோசிக்கிறான் ஹீரோ. ஆனாலும் போய் ஹீரோயின் முன்னாடி நிற்கிறான். நீ ஏன் எப்போ சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயின் இப்போதைக்கு சொல்கிற மாதிரி இல்லை இல்லையா, அவள் இப்போயே கண்டினியூ பண்ணி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ தான் மறுபடியும் ரொம்ப தீவிரமாக ஹீரோயினை பற்றி விசாரிக்கும் போது அது எல்லாமே அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஹீரோயின் ஒரு அனாதை, அவளை எடுத்து ஒருத்தவங்க வளர்த்துருக்காங்க, அவங்க அவளை கொடுமைப்படுத்தி வளர்த்துருக்காங்க அப்படின்னு வரைக்கும் சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைமுக்கு கசின் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரான். அவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். அதெல்லாம் சொல்லி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்றான். இதை பார், நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த நாளைக்கு ஒரு நாள் நீ செஞ்சுட்ட அப்படின்னா அது எனக்கு போதும், மற்றபடி எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன பாட்டில கொடுக்குறான். இதை ஹீரோ சாப்பாடுலையோ இல்லை குடிக்கிற ஏதாவதுல கலந்துட்ட அப்படின்னா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதையும் அவள் வாங்கிக்கிறா. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோவோட செக்ரட்டரியும் உட்காந்து பார்த்துடுறாங்க காரில். நைட்டு ஹீரோ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் பால் எடுத்துகிட்டு கொடுக்குறா, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கெல்லாம் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும் போது, இன்னைக்கு நம்ம பையனோட டீச்சரை பார்க்க வேண்டியிருக்கு, அதனால நான் வெளியில் போயிட்டு வந்தேன், மற்றபடி வேற எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இல்லையா, இந்த பாலை நான் கண்டிப்பாக குடிக்கணுமா, குடிச்சா நான் உயிரோட இருப்பேனா இல்லையா, மொத்தமாக சேர்ந்து என்னோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக என்னை கொலை பண்ணுற அளவுக்கு கூட நீ துணிஞ்சிட்டல, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, அப்போவே எனக்கு தெரியும் நீ கேடு கட்டவன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னேன். பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு தெரியும், கொலையும் பண்ணுவேன் அப்படின்றது இப்போதான் புரிய வருது, மரியாதையை உண்மையை சொல்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எவ்வளோ சொல்கிறா, ஆனால் அவன் எதையுமே காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போவே டிவோர்ஸ் பண்ண என்ன, நான் இதுக்கப்புறம் உன் கூட வாழவே மாட்டேன், இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டேன், மரியாதையாக சைன் பண்ணிட்டு வெளியில் போ அப்படின்னும் போது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஆனால் ஹீரோயின் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, என் குழந்தை என்கிட்ட தான் வளருவான், நீ நல்ல தாயே கிடையாது, நல்ல பொம்பளை கூட கிடையாது, அதனால உன்கிட்ட என் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் காலில் விழுந்து கதறா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எந்த சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உன் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன், ஆனால் என் பிள்ளைய மட்டும் கொடுத்துரு, தயவு செஞ்சு கொடுத்துரு, நான் எங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னும் போது, இல்லை இவ்வளோ இழுத்துட்டு போய் வெளியில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சவுண்டு கேட்டு குழந்தை அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனேயே ஹீரோயின் கட்டி பிடிச்சி பயங்கரமா அழறாளா. ஹீரோ கடுப்பாயிடுறான். மரியாதையா அவளை இழுத்துட்டு போய் வெளியில தள்ளுங்க, குழந்தைய கூப்பிட்டு ரூம்ல போட்டு போட்டுங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயினை இழுத்துட்டு போய் வெளியில விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோ என்ன மனசுக்குள்ள நினைக்கிறான்னா, அவளை வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன், அவள் எனக்கு துரோகம் பண்ணா, ஆனால் எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்டு பார்க்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமாக அழறா. நீ கவலைப்படாத, உனக்கு உன் குழந்தைய எப்படியாவது நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது, இல்லை வேண்டாம், உண்மையாகவே அவன் சொன்னது கரெக்டு தான், என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, நான் அந்த குழந்தையை நல்லபடியாக என்னால் வளர்க்கவே முடியாது, அவன் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அழறா. இவங்களோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து ரூம்லேயே தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்களுக்கு மனநிலை சரியில்லை. அவங்களோட குழந்தை 3 வயசு இருக்கும் போது காண போயிருக்கா. அதில் இருந்து இவங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்குது. யார் சேர்மனாக உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. ஆனால் ஹீரோ இன்னமும் வரல. அதனால அவன் வரமாட்டான், ஒரு தலையாக முடிவு எடுத்துருங்க, நான் தான் சேர்மன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கசின் ஜாலியாக இருக்கா.
நான் வராமல் எங்கே போக போகிறேன், நீ நினைக்கிற மாதிரி நான் வராமலாம் இருக்க மாட்டேன் செல்லம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நிற்கிறானா இவனுக்கு செம்ம ஷாக்கு. அடியை நான் கொடுத்ததை கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவன் ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. எலெக்ஷனில் வந்துட்டு ஹீரோ 10 ஓட்டு வாங்குறான், இவனுக்கு 3 ஓட்டு தான் வருது. அதே பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கசனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வராங்க. எதுக்காக நீங்கள் வந்து என் பையனை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோவை அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் வந்து மருந்தை யார்கிட்டயோ கொடுத்து அதை சாப்பாட்டில் கலக்க சொல்லியிருந்திருக்காரு. யார் அனுப்புனான்னு தெரியல. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால இவரை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து இவனுக்கு புரிய வருது, ஹீரோயின் வந்து பேசின போது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கு செம குழப்பம். அப்போ ஏன் நம்ம கிட்ட அவள் வாயை திறந்து எதையுமே உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நேராக வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு அவள் எங்கே இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோயின் இல்லை. அது பார்த்தா ரொம்ப சின்ன வீடு மாதிரி தான் இருக்குது. அப்போதான் செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, அந்த வீட்டுக்குள்ளே கூட அவங்க கிடையாது சார், அவங்கள வந்துட்டு இந்த பன்னிங்க வளர்க்குறாங்க இல்லையா, இந்த கொட்டாக்குள்ளே தான் வச்சு வளர்த்தாங்களாம். அந்த பன்னிங்களுக்கு கொடுக்குற சாப்பாடை தான் மீறத அவங்க சாப்பிடுவாங்களாம் சின்ன வயசில். அந்த அளவு கஷ்டப்படுத்தி அவங்கள வளர்த்துருக்காங்க 2 பேரும். அவங்கள வேலைக்கு அனுப்பி அவங்கள படிக்க விடாமல் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்ல படிக்கிற பொண்ணாக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே ஸ்காலர்ஷிப்லாம் வந்திருக்கு. அவங்க யூகேக்கு போகிறதாகவும் இருந்தாங்க. ஆனால் அதையும் போக விடாமல் தடுத்து அவங்களுக்கு ட்ரக்கு கொடுத்து உங்களோட ரூமில் விட்டதே இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எந்த அளவுலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தா அப்படின்றத யோசிக்கும் போது ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன், இந்த ஊரை விட்டே போறேன், நல்லபடியா நம்ம பிள்ளைய மட்டும் வளர்த்துருங்க, அது எனக்கு போதும், அவனுக்கு நான் தான் அம்மா அப்படின்றது தெரியவே வேண்டாம், அம்மா மோசமானவ அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அனுப்பியிருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹீரோ வந்து நிற்கிறான். என்னை விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு என்னடா இவன் திரும்பி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இருக்குது. என்னை மன்னிச்சுட்டு நான் தான் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னும் போது இல்லை நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டேன். ஆனால் இதையும் நான் எனக்காக பண்ணலை, என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழி இல்லாமல் தான் நான் பண்ணேன் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது, நான் உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினை கட்டி பிடிச்ச அழறானா. இதுக்கு மேலே ஹீரோயின் எங்கன்னா போவாளா என்ன? முதல் வேலையா கிளம்பி போய் வீட்டில் இருக்க குழந்தைய பார்க்குறாங்க. அவன் எதையுமே சாப்பிடாம இருந்திருக்கான் இவ்வளோ நேரமா. அவங்க அம்மா வந்த பிறகுதான் சாப்பிட்றதுக்கே ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துக்கு நியாங்கியும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ண போகிறதா இன்விடேஷன் வந்திருக்கு. எனக்கு அவன் தான் வேணும், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல கப்பலாக இருக்காங்க, தயவு செஞ்சு உன்னோட கூறுக்கு புத்தியெல்லாம் காட்டாத, கம்முனிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போதான் ஹீரோவோட கசன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீ அங்கே வந்து பார்க்குறா. இது பேர் உனக்கு சூப்பர் மேட்ரு ஒன்று வச்சுருக்கேன், ஹீரோயினை பற்றி நிறைய விஷயம் எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறேன், அதை வச்சு நீ ஈஸியாக ஹீரோவை வளைச்சி போட்டுடலாம், ஆனால் எனக்கு நீ காசு மட்டும் கொஞ்சம் கொடுக்கணும், நான் எல்லா காசையும் கொடுத்து தான் வந்து பெயிலில் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறா. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம். அவங்க அம்மாவுமே அங்கே இருக்காங்க. நேராக போய் ஹீரோவோட அம்மா கிட்ட உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இந்த கல்யாணத்தையே புரட்டி போதும், அந்த விஷயம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா நீ அங்கே. அப்போதான் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கையில் மோதிரத்தை போட போகிறானா. மரியாதையா கல்யாணத்தை நிறுத்துங்க, இப்போதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினை வளர்த்தாங்க இல்லையா, அந்த அப்பா அம்மா 2 பேரும் கை கால்லாம் உடஞ்சி வராங்க. இதுக்கப்புறமும் என் பையனை உன்னால் ஏமாற்றவே முடியாது, இதை பாருடா, இவ வந்து பொய்க்காரி, இவளை வந்து நீ நம்பாத, இவங்க 2 பேர் தான் இவளோட அப்பா அம்மா, இவங்களே அடித்து ஒடிச்சு வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, அம்மா இது எல்லாமே எனக்கு தெரியும், இவங்க 2 பேரும் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டியை யார் இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கதறிக்க எஞ்சுறாங்க. அப்போ தான் நியாங்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் நம்ம நியாங் வீட்டில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க.
அட பாவீங்களா, என் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது, எல்லாரும் ஹீரோயினை தான் பாக்குறாங்க. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்ததுமா, நீ என்னோட மனைவி சின்ன வயசுல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இருந்த. அப்பவே எனக்கு டவுட்டா தான் இருந்தது. நான் அதனாலதான் உன்கிட்ட வந்து பேசினேன். நீ என்னோட பொண்ணுமா அப்படின்றாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் பயங்கர ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா உண்மையா இது அப்படின்னு. ஆக மொத்தம் சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. அடியே என்னத்தடி தின்னு தொலைச்ச, இந்த நேரத்துக்கு வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு காரணமே நீதான் அப்படின்னும் போது, நானா அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஆமா, ஆனா ஒன்றும் இல்லை, இந்த வாட்டி 2 அப்படின்னு சொல்றாளா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இது எல்லாத்தையும் இந்த கூட்டி பையன் ஒட்டு கேட்டுறான். அடடா, எனக்கு 2 தம்பியா 2 தங்கச்சா அப்படின்னு கேட்குறான். அடே ஒட்டா கேட்டுக்கிட்டு இருக்க, அம்மாவும் அப்பாவும் பேசுறத இருத வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ட்ராமாவில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.